ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற கரப்பாம்பூச்சி, எறும்பு, பல்லி இதெல்லாம் ஒரே நைட்டில் நம்ம வீட்டில் இருந்து கூண்டோட எப்படி அழிக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இது ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப் தாங்க. 100% ஒர்க் அவுட் ஆகும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு வினிகர் சேர்க்க போகிறோங்க. ஒயிட் வினிகர் தான் எடுத்திருக்கேங்க. என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த வினிகரோட ஸ்மெல் கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்புகளுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால கரப்பாம்பூச்சி, எறும்பு இதெல்லாம் கூண்டோடு அழிஞ்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லி ஒரே இரவில் காணாமலே போயிடுங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேங்க. இந்த உப்புமே கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்புகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இப்போ அடுத்ததாக இதில் டிஷ்வாஷிங் சோப் சேர்க்க போகிறோம். அதாவது பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த டிஷ்வாஷிங் லிக்யூடுமே பல்லி, கரப்பாம்பூச்சி, எறும்புகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. உங்கள் வீட்டில் லிக்யூடுக்கு பதிலாக சோப்பு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சோப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்து கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அந்த உப்பு தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க. நமக்கு நல்ல ஒரு ஒயிட் கலரில் சொல்யூஷன் கிடைக்குங்க. பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா பியூர் ஒயிட் ஆயிருச்சுன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நல்லா பியூர் ஒயிட் கலரில் வருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்பு இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து ஒழிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கவலையப்படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் கத்தி அல்லது ஊக்க நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி லிக்யூட் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இந்த லிக்யூட் வெளியே சிந்திராமல் இருக்கிறதுக்கு ஃபனல் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்பு எங்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுதோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாங்க. நம்ம வீட்டில் அவன், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதுக்கு அடியிலலாம் கரப்பாம்பூச்சி, பல்லி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இதுக்கு அடியில் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ்வை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது போல் நல்லா அந்த கிச்சன் ஸ்டவ்வுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நைட் நேரத்தில் இந்த கிச்சன் ஸ்டவ்வுக்கு மேலே கரப்பாம்பூச்சி, பல்லி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துடைக்க வேண்டாங்க, அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே வராதுங்க. உங்கள் வீட்டு கிச்சனில் இருந்தால் கூட அது எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடும். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற ஓட்டைக்குள்ளேயும் நைட் நேரத்தில் கரப்பாம்பூச்சிகள்லாம் ஜாஸ்தியாக தங்கியிருக்குங்க. இருட்டாக இருக்கிற இடத்துல தான் கரப்பாம்பூச்சி ஜாஸ்தியாக தங்கியிருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். நைட் நேரத்தில் கிச்சன் சிங்கில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக கரப்பாம்பூச்சிகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கிச்சன் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா கிச்சன் சிங்கை ஒருக்கா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஓட்டைக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாங்க, அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப கரப்பாம்பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாம். கிச்சன் சிங்க் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற சிங்க் இருக்குது பாருங்கள், அதோட ஓட்டை வழியாகவும் நம்ம வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சிகள்லாம் வருங்க. ஸோ இதுக்குள்ளேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த வாடைக்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் எந்த ஒரு கரப்பாம்பூச்சியுமே வராமல் பார்த்துக்கலாங்க. பாத்ரூமில் இருக்கிற சிங்கில் மேலே இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளேயுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க.
அடுத்ததாக பள்ளி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கதவில் இருக்கிற கேப் இருக்குது பாருங்கள், அதுலலாம் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. இது போல் உங்கள் வீட்டில் பள்ளி எங்கெல்லாம் நடமாட்டம் இருக்குமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நம்ம வீட்டில் பாத்ரூமில் மேலே அந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்குங்க, அது வழியாக பள்ளி வந்து வருங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். அடுத்ததாக நம்ம வீட்டில் பாத்ரூமில் தான் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பாத்ரூமில் அந்த மேலே இருக்கிற அந்த சீலிங் இருக்குது பாருங்கள், மேலே சுற்றி இது போல் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால இந்த வாடை வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற ஜன்னல், பாத்ரூமில் இருக்கிற ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறப்ப அது வழியாக தான் பள்ளி நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கிறப்ப அதுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பள்ளி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து டியூப் லைட்லாம் இருக்கும்போது அந்த டியூப் லைட்டுக்கு அடியில் தான் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பள்ளி அங்கே தான் தங்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டியூப் லைட்டுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணாதீங்க, சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். அந்த டியூப் லைட்டுக்கு கீழே இருக்கிற செவுரு இருக்குது பாருங்கள், அதில் வந்து இது போல் நீங்கள் வந்து லைனாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால இதோட ஸ்மெல் வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா பள்ளி வந்து உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது. 4-5 நாளைக்கு இந்த ஸ்மெல் வந்து இங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்கள் வீட்டில் பள்ளி இருந்தால் கூட அது எல்லாமே காணாமலே போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் எறும்பு எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா அதுக்குள்ளே வந்து எறும்பு நிறைய தங்கியிருக்கோங்க. ஸோ அந்த ஓட்டைக்குள்ளேயும் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஓட்டை இருக்குன்னு, இதுக்குள்ளெல்லாம் நிறைய எறும்பு இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுறப்ப அந்த எறும்பு எல்லாமே அழிஞ்சிடுங்க. பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ எறும்பு ஓடிக்கிட்டு இருக்குன்னு. நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டதுமே அது வந்து கொஞ்ச நேரத்திலே அழிஞ்சிடுச்சுங்க. 1 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு அழிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எஃபெக்டிவான சொல்யூஷன் தான் இது. வெயில் காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய எறும்பு வருங்க. அந்த மாதிரி இருக்கப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நம்ம வீட்டோட முன்பக்க கதவு, பின்பக்க கதவுன்னு அதுக்கு அடியில் இருக்கிற ஓட்டை வழியாகவும் எறும்பு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய வருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து அதுலேயுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து தோட்டத்தில் வந்து செடிலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறப்ப அங்கேயும் கூட எறும்பு தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய எறும்பு வந்து புத்து கட்டி தங்கியிருக்கும் இல்லையா, அதுலேயும் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அது எல்லாமே அழிஞ்சிடுங்க. மறுபடியும் நமக்கு வந்து அந்த எறும்பு தொந்தரவு இருக்கவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதே போல் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுதோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.